ஹலோ வியூவர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்குது விரு ரிவ்யூ. நான் தாங்க விரு. நான் இன்னைக்குள்ள பார்க்க போறது மௌனம் பேசியதே அப்படிங்கிற ஒரு படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அங்குள்ள பார்க்க போறோம். என்னடா சூர்யா நடிச்ச படத்தை இப்போ போய் ரிவ்யூ பண்றானே அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த படம் வந்து மஞ்சு வாரியர் நடிப்பில் வெளிவந்திருக்க மௌனம் பேசியதே. ஆக்சுவலி படத்தோட ஒரிஜினல் டைட்டில் வந்து மேரி அவாஷுனு அப்படிங்கிற டைட்டில் தான். மலையாள படம் 2022 எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தை அஃபிஷியலாக தமிழ் டப் பண்ணி வந்து மௌனம் பேசியதே அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. முடிஞ்சா வேணா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு டிராமா திரைப்படம் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்க்குற ஒரு ஃபீல் இந்த படத்துலேருந்து கிடைச்சது. ஒரு 2.5 மணி நேரம் படங்க. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இங்கே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். படத்தில் வர நம்ம ஹீரோ ஜெயசூர்யா வந்து ஆர்ஜேவா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுலேயும் சாதாரண ஆர்ஜே இல்லை, ரொம்ப ஃபேமஸான ஆர்ஜே. ஆர்ஜே சங்கரோட ஒரு ஷோ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ். அந்த அளவுக்கு இவரோட ஷோவை எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க. என்ன ஹைலைட் அப்படின்னா அந்த ஷோவில் வந்து அவங்களோட பிரச்சனைகள் யாராக இருந்தாலும் அவங்க கால் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்து அவங்களோட லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா நல்வழிப்படுத்துவார். இதுக்காக நம்ம ஜெயசூர்யாவுக்கு வந்து வாய்ஸ் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டும் கொடுக்குறாங்க. இப்படி நல்லா தான் இவரோட லைஃப் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இவருக்கு கேன்சர். அதுலேயுமே அந்த பேசக்கூடியவர் தானே இவரோட பொழப்பே. ஆனால் இவரோட தொண்டை பகுதியில் வந்த அந்த கேன்சர்னால இனிமேல் பேசவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுதாரு. ஒரு செயின் ஸ்மோக்கராக இருந்திருக்காரு. அதனால தான் இந்த பாதிப்பு. இப்படி ஹீரோவோட லைஃப்பில் வந்து கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் ஆளே உடஞ்சி போயிருந்தாரு. அந்த உடஞ்சி போன இவரோட வாழ்க்கையில் வந்து நம்ம மஞ்சு வாரியர் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரி இவரோட லைஃப் சேஞ்ச் ஓவர் ஆக போகுது. அவங்க வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தந்தி ஒன்றில் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிது. இது வரைக்கும் வந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெட்டர் டு வாட்ச். அதில் கண்டிப்பாக அந்த படத்தோட அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூஸுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் அந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அதுக்காக இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பில்டப்லாம் கொடுக்கல. ஒரு நார்மலான ஸ்டோரி தான். இந்த படத்தோட சாயலில் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருந்தாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை போர் அடிக்காமல் பார்க்க வச்சுக்கிறாங்க. பட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அடுத்த அரை மணி நேரமோ இல்லை 10 நிமிஷத்தில் இதுதான் வரப்போகுது அப்படின்னு ஈஸியாகவே உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்குது. 2022 எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய சீனை நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே அமைச்சு கொடுத்துருக்காங்க. பட் படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் கண்டிப்பாக கேரண்டியாக இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு குட்டி பொண்ணு வந்து நம்ம ஜெயசூர்யா கிட்ட வந்து ஆர்ஜே மூலமாக பேசி அவளோட பிரச்சனைகள்லாம் சொல்லுவா. அந்த போர்ஷன்ஸில் நமக்கே ஒரு சில இடங்களில் பதற்றத்தை உண்டாக்குற மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு. இதை தாண்டி ஜெயசூர்யாவோட எஃபெக்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவர் எப்படி இருக்காரு, ஸோ அந்த கேன்சர் வந்ததுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. எஃபெக்ட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடியை அவரே இது பண்ணிக்கிட்டாரா இல்லை வந்து சிஜி பண்ணாங்களா, சிஜிலாம் பண்ண மாதிரி தெரில. கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ்லையுமே ஜெயசூர்யா அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அவரோட ஒய்ஃபாக வந்தவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்ட எல்லா கேரக்டர்ஸுமே மஞ்சு வாரியர்ஸை பொறுத்தளவுக்கு படத்தோட 2 நிமிஷம் வந்துட்டு அதுக்கப்புறம் எப்பண்டா வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை இம்பாக்ட் பண்ண மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா சிரிச்சுக்கிட்டே வருவாங்க, என்னடா 2 நிமிஷத்தில் போயிட்டாங்க, அடுத்து எப்படா வருவாங்க அப்படிங்கிற தாட் தான் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நார்மலான ஒரு படம் பார்க்குற ஃபீல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்னால நல்லா கொடுக்குது. ஓவராலாக படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு 1 டைம் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்ச் அவ்வளோவே சஜஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு ட்ராமா த்ரில்லர் தான். ஆனால் அந்த படத்தில் சொல்ல வர மெசேஜ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வேல்யூபுளாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மௌனம் பேசியதே அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்னன்னா 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கும். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.